அஷ்ஃபாகுல்லா கான் ஒரு சாதாரண மனிதரில்லை. இந்திய சுதந்திரத்துக்காக உயிர் கொடுத்த வீரன். 1925 இந்தியா இன்னும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி கீழே இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ரகசிய குழு உருவானது. அவர்களின் நோக்கம் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடணும். அந்த குழுவின் தலைவன் ராம் பிரசாத் பிஸ்மில். அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். இருவரும் வெவ்வேறு மதம், ஆனா ஒரே கனவு, இந்தியா சுதந்திரமாகணும். ஒரு நாள் அவர்கள் ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க. ரயிலை நிறுத்தி அந்த பணத்தை கவர்ந்து சுதந்திர போராட்டத்துக்கு பயன்படுத்தணும். இந்த சம்பவம்தான் கக்கோரி ட்ரெயின் ராபரி. பிளான் வெற்றியடைந்தது. ஆனா சில நாட்களில் ஆங்கிலேய போலீஸ் அவர்களை வேட்டையாட ஆரம்பிச்சது. அஷ்ஃபாகுல்லா கான் ஒளிந்திருந்தார். அவர் வெளிநாடு போய் தப்பிக்கலாம், வாய்ப்பு இருந்தது. ஆனா அவர் ஓடல. நான் என் நாட்டை விட்டு ஓடமாட்டேன்னு நின்றார். ஆனா ஒரு நம்பிக்கை மனிதன் அவரை துரோகம் செய்து போலீஸ்க்கு சொல்லிட்டான். அஷ்ஃபாகுல்லா கான் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் அவர் பயப்படல. அவர் சொன்னது சிம்பிளா இருந்தது. நான் செய்தது என் நாட்டுக்காகத்தான். 1927 அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அவர் இறக்கும் முன் அவர் முகத்தில் பயமில்ல, பெருமைதான் இருந்தது. கடைசி வார்த்தை, இந்தியாவுக்காக உயிர் கொடுக்கிறேன், இது என் பெருமை. முடிவு. அவர் இறந்தாலும் அவர் தைரியம் இன்னும் உயிரோடு இருக்கு. இந்த கதை நமக்கு சொல்லுது, நட்பு மதத்தை விட பெரியது. தைரியம் உயிரையும் கடக்கும்.